இது ஒரு கொஸ்டினாவே கேட்கலாம். ஸ்டீவன் லூக்ஸ் அப்படிங்கிறவர் பவர் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு 3 டைமென்ஷனா பார்க்குறாருமா பவரை. பவர் அப்படிங்கிறது சிங்குலர் விஷயம் கிடையாது, அதுக்கு ஒரு 3 டைமென்ஷன் கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்ன, பவர் ஆஸ் டிசிஷன் மேக்கிங். ஸோ பவர் அப்படிங்கிறது டிசிஷன் மேக் பண்றது. டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி உனக்கு இருக்கா, ஒன்னால டிசிஷன் எடுத்து பீப்புள்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அதுக்கான பவர் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது, பவர் ஆஸ் டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக் பண்ற ஒரு பவர் இருக்கு. ஸோ லிங்க் டு லிபரல் தாட் அண்ட் ஸ்டடி, கான்ஸ்டியூஷன் மூலமா. கான்ஸ்டியூஷனுக்கு சொல்லுது, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து 144 தடை சட்டம் போடுறாரு அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கு, எனக்கு லா இருக்கு. அதுக்கு அந்த லா கீழே தான் நான் என்ன பண்றேன், ஐபிசி கீழே இல்ல நியூவா இருக்கிற பிஎன்எஸ் கீழே நான் என்ன பண்றேன், அந்த லா போடுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் அவருக்கு இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பவர். ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணது, ஏதாச்சும் ரூல்ஸ் கிரியேட் பண்ணது அப்படின்னா அந்த பவர் யார் கொடுத்தது, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது. ஒரு டிசிஷன்